ஃபேமிலியே வரலான்னு நானே என் பொண்டாட்டியை கூட்டு. நைஸ் நைஸ் சூப்பர். நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு. கேளுங்க, நல்லா இருக்கணும் படம் சூப்பராக இருக்கணும். படம் நல்லா இருக்கு. நான் ஃபேமிலி படம் பார்க்கலாம். நல்லா இருந்ததுண்ணா. கம்மியாக இருக்கு, சூப்பராக இருக்கு, பார்க்கலாம் எல்லாம் சூப்பராக. நைஸ் வேற லெவல் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. யதார்த்தமா இருந்தது. நல்லா இருந்தது. பார்க்கலாம் கண்டிப்பா. தெளிவா சூப்பர் தெளிவா. எல்லாமே நல்லா இருக்கு தெளிவா. எதுவுமே சொல்ல விரும்புறதில்ல. எல்லாமே பக்கா தெளிவா. எல்லாமே பக்கான்ற என்ன தெளிவா. எல்லாமே சூப்பர் தெளிவா. அழுதுட்டேன் தெளிவா. சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு. இசையமைப்புலாம் சூப்பராக இருக்குது. பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது. போய் படம் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. ஃபேமிலியாக இருக்குது. போய் பாருங்க. ஃபேமிலியாக பாருங்க. ஆமாம், ஃபேமிலியாக போய் பாருங்க படம். நல்லா தான் சொல்லிட்டேன். நாங்கள் நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்குண்ணா. ஃபேமிலி ஸ்டோரிண்ணா. விஜய் சேது எல்லாரும் பிச்சுட்டாங்கண்ணா படத்தில். சூப்பராக லவ் சீனா. ஃபேமிலியே வரலான்னு நானே என் பொண்டாட்டியை கூட்டு. நல்லா இருக்குண்ணா. சேதுபதி மாதிரி நடிக்க ஆளே கிடையாது. ஓகேங்களா, நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி ஆக்டிங்கு அவங்க தான் கரெக்டான ஆள். சரி, ஃபேமிலிக்கான கதை. புருஷன் மாட்டி எப்படி வாங்கன்றதுக்கு ஒரு இது அதுதான். இப்படி தான் இருக்கணும். கல்யாணம் அவங்க இப்படி தான் இருக்கணும். என்ன சண்டை வந்தாலும் பிரியக்கூடாது. பிரிஞ்சா வேஸ்ட்டு. லவ்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலி தான் பார்க்கணும். புதுசாக கல்யாணம் தான் மெயினாக பார்க்கணும். கண்டிப்பாக மெயினாக அவங்க தான் பார்க்கணும். நல்லா சூப்பராக பிஜிஎம்லாம் சூப்பராக. ஓகே, தேங்க்ஸ். நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு. ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்குது படம். இல்லை எங்கேயுமே கிடையாது. உங்களுக்கு படம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கோம். இன்ட்ரோல் மேலேயும் படம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. நல்லா நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. நல்லா மியூசிக் போட்டிருக்காங்க. சூப்பராக. தேங்க்யூ. படம் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். பாண்டியராஜ் சார் ஒரு நல்ல படம் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக டெலிவரி பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட 3வது படம் நான். ஸோ விஜய் சேதுபதியோட 6வது படம். ஸோ நடித்தது தான் நான் விஜய் சேதுபதி சேர்ந்து நடித்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் கூட சேர்ந்து நடித்தது. நல்ல ஃபீட்பேக், நல்ல பப்ளிக் வந்து நல்ல ஃபீட்பேக் இருக்குது. உட்காந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு சீனுக்கும் என்ஜாய் பண்ணுறாங்க. சில சீன்லாம் கிளைமேக்ஸ் வந்து நான் அங்கே நடிக்கும் போது பார்த்தோம். பட் விஷுவலாக பார்க்கும்போது என் கண் கலங்கிருச்சு. ஸோ பாருங்கள் நீங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க இது வந்து ஸ்டார்டிங் தாங்க. போக பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. என்ஜாய் மூவி செம்மையாக இருந்தது. எல்லாருமே கம்பல்சரி வந்து பார்க்கலாம் இந்த மூவி. அண்ணா ஆக்டிங் டாப் நாச்சில் இருந்தது. பேர் பெஸ்ட்டு பேர். அண்ணா மேலும் இவங்க கூட மூவி பண்ணலாம், நல்லா ஹிட் ஆகும். அதுக்கு அண்ணன் இன்னும் எஃபர்ட் நிறையா போட்டு இதோட இந்த மூவியை பெஸ்ட்டாக கொடுத்த மாதிரி இனிமேட்டு இன்னும் வர மூவி நல்லா பெஸ்ட்டாக கொடுப்பாருன்னு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. புரியல, எதுவுமே இல்லை, எந்த இதுவும் இல்லை. குட்டாக இருந்தது. மியூசிக், பிஜிஎம், ஃபர்ஸ்ட் ஆஃப் சாங்கு எல்லாமே நல்லா இருந்தது. ஃபேமிலியாக மோஸ்ட்லி எல்லோரும் வந்து பார்க்கலாம். யாருமே எந்த பேட் நெகட்டிவ்ஸ் எதுவும் சொல்ல முடியாது. எல்லாருமே நல்லா என்டர்டைன் பார்ப்பாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதான் அவங்க 2 பேரும் தான் படத்துக்கு இந்த கான்செப்ட் போடணும். மற்றபடி நிறைய பேர் வேறத்தவங்களும் போட்டால் செட் ஆயிருக்காது. அவங்க 2 பேரும் ஆக்டிங் செம்மையாக பண்ணாங்க. அதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் கப்புள்ஸ், அந்த லவ் எல்லாமே கலந்தது உள்ளக்கா எல்லாமே நல்லா இருந்துச்சு. எங்கே எடுத்த ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரையும் ஒரே ஃப்ளோவில் போயிருந்துச்சு. பாசிட்டிவிட்டினா ஃபேமிலி ட்ராமா, இப்போ இருக்க கப்புள்ஸ் ரியாலிட்டி எல்லாமே காமிச்சிருக்காங்க உள்ளக. நெகட்டிவ்ன்றது பற்றி இந்த படத்தை பார்த்துட்டோன்னா நிறைய பேர் கல்யாணம் முடிக்காம வேணா இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ இது ரியாலிட்டி இப்போ இருக்க ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்களோ அதே தான் எடுக்கணும். மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தார். ஃபேமிலியோட தான் பார்க்கணும் படம். அவ்வளோதான். நல்லா இருக்கு, செம்மையாக இருக்குது. நான் எதிர்பார்த்தது என்னன்னா, எதற்கும் துணிந்தவன் படத்துக்கு அப்புறம் அதுக்கு ஒரே மாதிரி எடுத்திருக்கார் பாண்டியராஜ்லாம். அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னாங்க. உண்மையாக செம்ம டைரக்டர். ட்ரெண்டில் சும்மா வேறு லெவலில் மனுஷன் செம்மையாக பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி சாருடைய ஒன் ஆஃப் த கெரியர் பெஸ்ட் அப்படி சொல்லலாம். அவ்வளோ தரமாக இருக்குது படம். சூப்பராக இருக்குங்க. இது வரைக்கும் வந்து பார்க்காத ஒரு பேர். அவ்வளோ நல்லா இருக்குது. விஜய் சேதுபதி சாருக்கும் நித்யா மேனனுக்கும். நித்யா மேனன் வந்து திருச்சிற்றம்பலத்தை விட வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை விட இது ஒரு 50 மடங்கு அதிகமாக பண்ணியிருக்காங்க பர்ஃபார்மன்ஸு. சிரிச்சிட்டே இருக்கலாம். படத்தில் சின்ன சின்ன கேரக்டர் வரும். எல்லாம் ஒரு குட்டி கேரக்டராக வருவாங்க. சும்மா பாபா மாஸ்டர் வருவார், டான்ஸ் மாஸ்டர். அவர் ஒரு சீனுக்கு வந்துட்டு போவார். அதுவே அவ்வளோ சிரிப்பு. படத்தை அவ்வளோ தரமான படம். இன்னைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா தியேட்டரை வந்து ரூல் பண்ண போகிறாங்க. கூலி படம் வர வரைக்கும் இந்த படம் தான் ரூல் பண்ணும் தியேட்டரை. அதான் ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு சண்டை போட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா.
இந்த சண்டை தான் படமே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள அது நடக்கிற கூட சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அம்மா ஒன்று ட்விஸ்ட் பண்ணுவாங்க, அக்கா ஒன்று ட்விஸ்ட் பண்ண, நம்ம சுற்றி இருக்கிறவங்க அவங்க பண்ணுற ட்விஸ்டிங்கில் ஒரு ஃபேமிலி கப்பல் எப்படி வந்து பாதிக்கப்படுறாங்க, இதுதான் வந்து கதையை. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படம்லாம் வந்து இன்னும் ஒரு 4 வாட்டி கூட பார்க்கலாம், அந்த அளவுக்கு தரமாக இருக்கு. நல்லா இருக்குண்ணா படம், ரொம்ப அற்புதமான படம். ஜாலியாக போச்சு, எல்லாரும் சந்தோஷமாக பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடிக்கிற மாதிரியே இல்லை, அவங்க குடும்பத்தோடு வாழ்ந்து வந்த மாதிரி இருந்தது. கோயில் எல்லாமே வந்து நம்ம மண் மனம், மண் வாசனை, நம்மளோட பலம், நம்மளோட வட்டாரம் தான், நம்ம மக்கள் தான், அவங்க வாழ்வியல் தான். இந்த படங்கள் தான் நம்ம எல்லா ஊர்லேயும் விரும்புவாங்க. கொரியன் மூவிஸ்னால் அது வேறு, கேரளா மூவிஸ்னால் அது வேறு, ஆந்திரா, தெலுங்கு, அதே மாதிரி நார்த் இந்தியன் மூவி வேறு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் வாழ்வியலும் தொன்மையும் சொல்கிற படங்கள் எடுத்தால் தான் நம்மளுக்கு பெருமை. அந்த படத்தை விட்டுட்டு எல்லாம் என்ன சார் பர்கரு பீஸான்னு போயிடுறாங்க. ஆனால் இதுதான் உண்மையான சாப்பாடும், மீன் குழம்பும் ஊற்றி சாப்பிட்டா மாதிரி இருந்தது. என்னண்ணா கடைக்குட்டி சிங்கத்தோட நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க படத்தில் அந்த காலத்தில் ராஜ்கிரன்லாம் படம் எடுப்பார் பார்த்தீங்களா, வாழ்வியல் 90s, அந்த மாதிரி ஒரு படமாக இருந்தது, நல்லா இருந்தது. எங்கேயுமே தோல்வி இல்லாது தான் இந்த படத்தோட பலமாக நான் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக்கு எங்கேயுமே வந்து நம்மளுக்கு இது பண்ணுற மாதிரிலாம் இல்லை. மியூசிக் இன்னொரு 2-3 தடவை பார்க்கணும், கேட்கணுன்ற மாதிரி இருந்தது. தாராளமாக ஒர்க் அவுட் ஆகிருக்குண்ணே. நான் இப்போ போயிட்டு நைட் ஷோக்கு புக் பண்ணி ஃபேமிலியோடு வரணுன்ற ஐடியாஸில் இருக்கேன். ஏன்னா எப்போனா தான் இந்த மாதிரி நல்ல குடும்ப பாங்கான படம் வருது. இந்த படம் அதில் பெஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்து நல்லா ஓடும். விஜய் சேதுபதி அண்ணனுக்கு ஒரு நல்ல மைல்கல்லாக இருக்கும். ரொம்ப குடும்பங்கள் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நல்ல படம் இந்த படம். நன்றி.